புகழ்பெற்ற வங்காள கவிஞரும் தத்துவ ஞானியும் கல்வியாளரும் மற்றும் இசையமைப்பாளருமான ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் சரித்திரத்தை பற்றி இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்வில் தெரிந்து கொள்வதில் பெருமை கொள்கின்றோம். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 1861ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி பிறந்துள்ளார். 1941ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்திய கலை மற்றும் இலக்கியத்தில் நவீனத்துவத்தை புகுத்தியவர். 1913ஆம் ஆண்டு இவரது கீதாஞ்சலி என்னும் கவிதை தொகுப்பிற்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வென்றார். இந்த பரிசை பெற்ற முதல் ஆசிரியர் இவரே ஆவார். உலகின் 2 நாடுகளுக்கு தேசிய கீதங்களை எழுதிய ஒரே கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இந்தியாவின் ஜனகணமன மற்றும் வங்காளதேசத்தின் அமர் சோனார் பங்களா ஆகிய பாடல்களை இவர் இயற்றினார். இலங்கை தேசிய கீதத்தின் உருவாக்கத்திலும் இவரது தாக்கம் உண்டு. மேற்கு வங்காளத்தின் சாந்தி நிகேதனில் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் குருதேவ், கவியரசர் மற்றும் வங்காளத்தின் கவிக்குயில் என அன்புடன் அழைக்கப்படுகிறார். 1919இல் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பிரிட்டிஷ் அரசு தமக்கு வழங்கிய நைட்ஹுட் பட்டத்தை துறந்தார். சுமார் 2230 பாடல்களை இயற்றியுள்ளார் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இவை ரவீந்திர சங்கீதம் என்று அழைக்கப்படுகின்றது. தனது 60வது வயதில் ஓவியம் வரையத் தொடங்கி ஆயிரக்கணக்கான ஓவியங்களை படைத்துள்ளார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பெருமை ஓங்கட்டும். ஒரு சிறந்த தமிழ் அறிஞர், வழக்கறிஞர் மற்றும் சமூக செயல்பாட்டாளரான தாவே உமா மகேஸ்வரன் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திரம் நிகழ்வின் மூலமாக நினைவு கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழவேள் உமா மகேஸ்வரன் அவர்கள் 1883ஆவது ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி பிறந்துள்ளார். 1941ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். தமிழுக்காக அவர் ஆற்றிய அரும்பணிகள் அவரை தமிழ் உலகில் நிலைபெற செய்துள்ளன. 1911இல் தஞ்சாவூரில் கரந்தை தமிழ் சங்கத்தை தோற்றுவித்து அதன் தலைவராக 30 ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டார். இது மதுரையை அடுத்து தோன்றியதால் 5ஆம் தமிழ்ச்சங்கம் என்றும் அழைக்கப்பட்டது. சட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்று தஞ்சாவூரில் வழக்கறிஞராக பணியாற்றினார் தாவே உமா மகேஸ்வரன் அவர்கள். பொய் வழக்குகளை ஏற்காத நேர்மையான பண்பு கொண்டவர். ஏழைகளுக்கு இலவசமாக வழக்காடி பெற்றுத்தந்த வெற்றிகளுக்காக பிரிட்டிஷ் அரசு இவருக்கு அரசு கூடுதல் வழக்கறிஞர் பதவி வழங்கியது. 1919இல் தமிழை செம்மொழியாக அறிவிக்க முதலில் தீர்மானம் நிறைவேற்றியவர்களில் இவரும் ஒருவராவார். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய நீராறும் கடலுடுத்த பாடலை தமிழ்த்தாய் வாழ்த்தாக முதலில் அறிமுகப்படுத்தியவர் தாவே உமா மகேஸ்வரன் அவர்கள். தனித்தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை 1922லேயே முன்வைத்தார். கரந்தை தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் கரந்தை புலவர் கல்லூரியை உருவாக்கினார். 1915இல் தமிழகத்தின் முதல் இலவச நூலகத்தை அமைத்தார். தஞ்சை மாவட்ட நீதி கட்சியின் தலைவராகவும் இருந்து பொதுப்பணிகள் ஆற்றினார். இவரது அரிய தமிழ் பணிகளை போற்றும் வகையில் தமிழக அரசு தஞ்சாவூரில் இவருக்கு நினைவு மணிமண்டபம் அமைத்துள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த தாவே உமா மகேஸ்வரனை பற்றி இன்றைய சான்றோர் சரித்திரத்தில் அறிந்து கொண்டதில் மிக்க பெருமை அடைகின்றோம்.